பெட்டிஷன் வந்து பப்ளிக் ஃபோரமுக்கு வந்ததே ஒரு பெரிய தப்பு. ரவி மோகன் அவங்க இதா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், ஏஆர் ரகுமானா இருக்கட்டும், யாரோட பெட்டிஷன் ஆச்சும் வெளியில வந்துச்சா? நோ, அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரீசன் ஃபார் டிவோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் வில் நாட் கம் அப். இது ஒண்ணும் இல்ல, நீங்க போராடுற வந்து சீமான் அண்ட் விஜயலட்சுமி அவங்களோட பெட்டிஷன்ஸ் வெளியில வந்திருக்கா? இந்த பெட்டிஷன் வந்து கோர்ட்ல இருந்து வந்த பெட்டிஷன் கிடையாது. ஏன்னா கோர்ட்ல இருந்து வர பெட்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டி அனுப்ப மாட்டாங்க. மிஸ்டர் விஜய் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அஷ்யூர்ட் ஆஸ் பர் திஸ் பெட்டிஷன் they live in the same house. Yes. எல்லாருமே வந்து அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க, வேற வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுன்னா வந்து ஒரு பெரிய அவதூறு. என் ஃபேமிலியில நாங்க ஃபைட் பண்ணா கூட XXX தான் ஒரு ஃபேமிலி கோர்ட்ல. ஐ மீன் பேர் தெரியாது, பேர் போட்டு அந்த இடத்துல வந்து இது வரும். ஏன்னா வந்து என்ன கேட்டீங்கன்னா இது வந்து மனிதனோட சட்டம் கிடையாது, இது உணர்ச்சிகள். ஃபேமிலி கோர்ட் டீல்ஸ் வித் இமோஷன்ஸ். சோ இங்க பிரச்சனை வந்து மிஸ்டர் விஜய்க்கும் மிஸ்ஸஸ் விஜய்க்கும் இல்ல. இங்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா போஸ்ட்னாலதான் வந்துச்சுங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, அதை வந்து அவர் டினை பண்ணியிருந்தா போதுங்கிறாங்க. The petitioner submits that due to sensitive nature of the subject, the matter of the petition is essentially during the pendency of these proceedings to protect and safeguard the dignity, privacy and reputation of the parties. Reputation of the parties ங்கிறது என்ன? பார்ட்டிங்கிறது அவங்கள மட்டும் சொல்லல, பார்ட்டிஸ். இந்த பெட்டிஷன் அவங்க போட்டிருந்தா கூட எங்க டிக்னிட்டி, எங்க பிரைவசி எங்கக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? இது வெளியில போக கூடாது. அவங்களோட மெயின் அலிகேஷன் இந்த சோசியல் மீடியா தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா வரும்.